வெல்கம் டு வெஞ்சலம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்காயை வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். ஒரு சின்ன டிஸ்டோடு செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முருங்காய் இதோட சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்தால் தான் கொஞ்சம் உப்பு மஞ்சள்லாம் அதில் நல்லா பிடிக்கும். இதை வேறு அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்சதும் ஒரு 3 மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்குறதுனால சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். அதுக்காகத்தான். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதே மாதிரி ஒரு 3 மீடியம் சைஸில் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி எதுக்கு சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளியில் உள்ள ஈரப்பதமெல்லாம் போகணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. முருங்காவும் வெந்துடுச்சு. இதை அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதோடய சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே கொஞ்சம் வச்சு வேக விட்டுருங்க. அப்போ தான் இந்த முருங்காயில் மசாலாலாம் நல்லா பிடிக்கும். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னு, அது இதுதாங்க. ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து வறுத்த வேர்க்கடலையை நான் கரகரப்பாக நுணுக்கி வச்சுருக்கேன். இதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு சிம்மிலே வச்சுருந்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவையான முருங்கைக்காய் தொக்கு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.